உங்களோட எதிர்பார்ப்பு ஒன்றும் சரி வராது போல இருக்கு. அது என்ன தெரியுமா, உண்மையிலேயே புள்ளியல வடிவா நித்திர உள்ளவெல்லாம் வச்சுட்டு ஒரு பின்னரை கை பிடி கொண்டு வரும் நல்ல மாதிரி செயற்படுங்க. இப்போ ஏற்கனவே கலாச்சி போட்டோம் சோத்து கடையில் இருக்கு சோறு வேணும். என்ன அது? சாப்பிடுங்க. சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி. ஓகே, இன்றைய தினம் வந்து நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து போக போறோம். அப்படி ஒவ்வொரு ஆக்கள வரிசையில காட்டுங்க. ஜிமிக்கில இருந்து ஜிமிக்கியும் வர போறோம். அப்படியே வந்து இங்க ரித்திக் நிக்கிறேன், எல்லாரும் உடவளை விட்டு நிக்கிறோம். அப்படியே கொரோனா மாச்சி நடக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா ரித்திக் கமராக வரண்டா சொல்லி தள்ளி வந்தாதான் பெறலாமா. ஆதிரா நிக்கிறாங்க. ஆதிரா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் பாய் 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 பாய். வீடியோ தெரியுமே. சரி, ஓகே. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்? ஆதிராக்கு பிறந்த நாளை கூட எடுக்க போகிறோம். ஆதிராக்கு பிறந்த நாள் எப்போ வர்றது? நான் சும்மா யாழ்ப்பாணம் போக போகிறோம். அம்பிட்டா உடுப்பு எடுத்துக்கொண்டு தான் வருவோம். கொஞ்சம் நேரம் இந்த யாழ்ப்பாணம் போக வைக்க சாமியாக்காக என்ன பிரச்சனைனா, என் தூர இடங்களை போய் வைக்க படிப்பட்டில மல்லி கொண்டு போயிடுவா. அதுகளுக்கு அதுதான் ஒரு சுற்றுலா மாதிரி. சுற்றுலா விட விட்டுட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அவாக்கும் கொஞ்சம் தையல் வேலைகள் இருக்குது. அப்போ அதை முடிக்கட்டுமே. நான் பிள்ளைகள் நின்றா கொஞ்சம் கஷ்டம். அங்கே வேலைகள் நடந்தது கொஞ்சம் லீவ் அங்கே துப்புரவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் இங்கே வீட்டில் இவையில கொண்டு போயிட்டா ஒரு 3 மணி நேரம் முன்னாலும் ஃப்ரீயா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து மிஸ்ஸாக்காக்கும் தையல் ஓடர்கள் வந்துட்டு இருக்குது. அதான் வந்து இப்போ அமோக தையல் இருக்கிறோம். உண்மைக்குமே வந்து தையல்களை பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்கு. அப்போ நான் மிஸ்ஸாக்காட்ட கேட்டேன், எனக்குமே நீங்கள் இப்படி வடிவா தைக்கிறீங்க, ஒரு சட்டை சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி தாங்கண்டோ, நான் வடிவா தைச்சி தரேன்னு சொன்னவா. உங்களுக்கு இந்த வேணா நல்ல சூப்பர் சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைப்பா, நீங்களும் வந்து உடல்களை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்க நிறைய யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு மிச்சத்து பார்ப்போம். இல்லைன்னா நாங்கள் அவோட போயிடுப்போம். இப்போ அதுதான் தையல் அண்டபடியா தான் நாங்கள் போறோம். சரி, மிச்சத்தை அங்க போய் எடுக்க முடிஞ்சா எடுப்போம், இல்லாட்டி இப்படி வந்து முடிச்சு விடுவோம். இல்லாட்டி வந்து வனசோட முடிப்போம். எங்க போறோம்னாலும் நாங்க வரைக்கும் வனசோட வருவோம். அந்த வனசோட முடிப்போம். இப்போ படியல எப்ப யாழ்ப்பாணம் போவோம் மசுக இப்ப நசிவம். சரி வாங்க நாங்க போவோம். எங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்க? என்ன விட்டுட்டு போறீங்க? மோட்டார் சைக்கிள்ல கொண்டு விட போறோம். அப்ப நீங்க முன்ன போய் கொண்டுங்க, நான் நடந்து வந்து கொண்டிருக்கேன். நீங்க நடந்து வரீங்களா? வந்து கொண்டிருக்கேன். இடையில வந்து ஏத்துவா தானே. சரி சரி. இப்போ வந்து சாமினியக்காக்கள் மோட்டார் சைக்கிளில் போயினோம், நான் நடந்து போய் கொண்டிருக்க போறேன். பாய். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிராமக்கோட்டில் நிற்கிறோம் பஸ்ஸுக்காண்டி. ஏற்கனவே ஒரு பஸ் போயிட்டு தான் நம்ம என்ன மாதிரி பிள்ளைகள் நிலவரத்தோருக்கா பார்ப்போம், என்ன மனநிலையில் இருக்கணும்ட்டு. ஹாய், ஹலோ, எங்கே போவா? என்ன அது புது பழக்கம், 1 வயசு வரப்போகுது. அதுதான் ஒரு விரலை வச்சு விசில் ஊதிட்டு பூ கொண்டோடி எங்களுக்கு திருப்ப அதெல்லாம் ஒரு பழக்கம் தானே பிள்ளைகளுக்கு. என்ன அப்படி எங்கால இருக்கிற பேக்கரியில் தான் நாங்கள் ரித்திக்கு இப்போ கேக் மட்டும்தான் வேண்டிட்டு போகிறோம், வேற ஒன்றும் வேண்டியல. பஸ் ஒன்று வேறு தான், ஆனால் இது எங்களுக்கு இல்லை, இது ஓர்டர் எடுத்த பஸ் போகுது. பஸ்ஸுகள் இந்த நேரம் எல்லா பஸ்ஸுமே ஒரு அளவு நல்லா தான் வரும். அதோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிராமக்கோடு மந்திக பக்கம் பொயில உற்பத்திக்கு ஃபேமஸான இடம்னா நிறைய பொயில இதுகளை வந்து அப்படி எல்லா இடமுமே பார்க்கக்கூடிய மாதிரி என்னால் இருந்தது வரைக்க. எங்கள்ட யாழ்ப்பாணம் பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் தான் வரும். இப்போ நாங்கள் வரைக்கே ஒரு பஸ் ஒன்று போயிட்டுது, அதான் இப்போ கடிஞ்சிக்கலாக இருக்குது. ரித்திக் எங்கே போகிற? யாழ்ப்பாணம் மண்டை மட்டும்தான் தெரிஞ்சது, கதவுலாங்குது.
சரி, இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். யாழ்ப்பாணத்துல இருந்து கச்சேரி போகிறதுக்காக வந்து பஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் நாங்கள் 3 பேரும் தனியாக தான் இருக்கிறோம் போல இருக்குன்னு இன்னும் மக்கள் இருக்கீங்க. சரி, அப்போ அப்படியே பார்ப்போம். மருத்துக்கு என்ன செய்கிறாங்கன்றத பார்ப்போம். என்னங்க பஸ்ஸை காட்டுதான் பார்த்தீங்க. ஓ, நாங்கள் தண்ணி பார்த்துருவோம். என்ன தண்ணி விடுங்க, குடிக்கலாம் பிரச்சனை. குடிக்கணும் எல்லாருமே. பஸ்ஸு பேருங்க வருங்க. அது மட்டும் இதில் எத்தனை பஸ் இருக்கு? நீ பண்ணி சொல்லுங்க. இப்போ என்னம்னா யாழ்ப்பாணம் கச்சேரி பஸ் எடுக்கிற இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். பஸ் பத்தியா தண்ணி வந்து புரியுங்க. இந்த வைக்கலாம். எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்து யாரும் பஸ்ஸில் மறுமலும் இல்லைங்களா? எழும்பி நிற்கலாம். பிறகு வந்து பஸ்ஸு ஓட வலுக்கிறதுக்கு இருந்துடும். அதன் சீட்டு கேட்டால் நீங்கள் மடியில் இருக்கலாம். டிரைவர் வரைக்கும் நீங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். இருபத்து பாருங்க. ரவி சாப்பிடு. சாப்பிடுங்க. என்ன அது? சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. லைட்டு போடக்கூடாது. சரி, கால் நோவு போதா? வாக்கு கால் நோவு போகுது. கால் நோவு என்ன சொல்லுங்க அப்போ? ரித்திக்கு இந்த அம்மா இங்கே போட்டா, அம்மா வந்து அலுவலாக போட்டா, அப்படி இருக்கே ரித்திக்கு வந்து தங்கச்சியை பார்க்குறேன்னு சொல்லி பொருட்படுத்துறது. கொஞ்சம் விடுங்க தங்கச்சி கொஞ்சம் விடுங்க. அழப்புறா. என்ன நடக்குது? தித்திக் இங்க பாருங்க. சிரிப்பு. தித்திக் ஆதிரா. நல்லா இருக்கு. ரித்திக் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு? ரித்திக் சரி, இப்போ வந்து நாங்கள் பூங்காக்கு வந்துருக்கோம். இந்த கச்சேரியில் இருக்குது இந்த பூங்காக்கு வந்து இதில் விளையாட்டு காட்டுறதுக்காக கூட்டி கொண்டு வந்துருக்கோம். அப்படியே அங்கே இடம் இருக்கு. என்ன தங்கச்சி தான் பிடிக்கலையா? பிடிக்கணுமா? தங்கச்சி பிடிக்க மாட்டேங்குதோ? அங்கால நிறைய இருக்கு. அப்படியே பார்த்தா அங்கால இப்போ போறீங்க இல்லை, ஒரு வெயில் இல்லாத இடமா பார்த்து போ. திருப்பி யாரு இல்லையோ இப்படி எப்படி இருக்கு? எப்படி எங்கேயாச்சும் கொண்டு போய் விளையாட்டு காட்டி இருக்கிறீங்களா? எங்க அடிக்கடி எங்க கொண்டு போனாங்க.
இவாக அப்படியே எல்லா இடத்துக்கும் கொண்டு ஒரு காட்டி விடுங்க அவன். அது எரிக்க மாட்டா இல்லை விளையாடுறது. ஆனால் இன்றைக்கு வந்து பிள்ளைகள் வந்த இடத்துல அவ்வளவுத்துல குழப்பம் பண்ணி செய்யலை. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து பூங்கா. அங்கால நாங்கள் போய் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் எடுத்து காட்டினேண்ணா. ஒரு அளவோட முடிக்கிட்டு அப்படியே நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே அப்படியே சுற்றி இருக்கா பார்த்து கொண்டு போவோம். அப்படியே விட்ட போவோம். கச்சேரி பஸ்ஸுகள் போய்கொண்டே இருக்குது. கச்சேரி பஸ் வந்துங்க 10 நிமிஷத்துக்கு இருக்கா போவோம். சரி பாங்க ஒருத்திக்கு அப்படியே போவோம். பேக் எடுத்துட்டு அப்படியே போவோம். இது என்னன்னு பாவிக்கிறது? 2 பேர் நிற்போம். அந்த பழுதாப்பட்டு வாங்க இதில் அங்கெல்லாம் இருக்குது. எல்லாம் வாங்கத்தானே மூலம் வாங்கிட்டேன். மூலம் வாங்கிட்டீங்க? அடித்து மூலம் வாங்கிட்டேன். எல்லாம் வாங்க. நாங்கள் பழுதாயினதை கூட ஒரு விளையாட்டு செய்வோம். என்னண்டு உடைச்சா வண்டி கொடுத்து தான் போவோம். வந்தது 25,000 முடியும். 25 ரூபா. சரி அப்படி நாங்கள் எங்கள் பேக் எடுத்துகிட்டு போவோம். உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு ஒன்றும் சரி வராது போல இருக்கு. அது என்ன தெரியுமோ உண்மையிலேயே புள்ளியலை வடிவா நித்திர உள்ளவெல்லாம் வச்சுட்டு ஒரு பின்னரை கை கூட்டி கொண்டு வரணும். நல்ல மாதிரி செயற்படுங்க. இப்போ ஏற்கனவே களைச்சி போட்டோம். சோத்து கலையில இருக்கு. சோறு சாப்பிடும். சோறு வேணும். அது பஸ் ஒன்று நிற்கிது. நாங்கள் போனால் அது போயிடலாம் போலோட. இதால வேறு இப்போ தான் ஒரு பஸ் ஒன்று போனது. அடுத்து நிற்கிது ஒரு 10 நிமிஷம் வளர்க்குறோம். அதுக்கு நாங்கள் போவோம். என்ன போவோம். சரி இப்போ வாங்க போவோம். தவட்டை போட்டுக்கணும். அப்போ நீங்கள் என்ன போக மாட்டீங்க. அவர் காண்ற இடம் எல்லாம் விளையாட போகிறாரா? இதுவும் மாறுறதான்றது பயம் இல்லாமல் இருக்கும். பயப்படுவியோ? ஏறி இருக்கலாம். நீங்கள் ஏறி இருங்க. அவனுக்கு எல்லாம் பயமாகலாம். அது 2 பேர் இருப்பா. வேணும் அதுரோ ஐயோ பக்கம் வாங்குறேன். இவ்வளோ இருந்து சிரியான். சரி வாங்க நாங்கள் போவோம். என்ன வீட்டை போயிட்டு அப்போ இனிமேல் அப்படியே வீட்டை போயிட்டு தான் இனிமேல் அடுத்த கட்டமாக பார்க்கணும். என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து நல்ல சரியான வெயிலாக இருக்குது. நான் அந்த யானை எல்லாக்களை ஏற்றுவோம்டம் பார்த்தேன். நான் ஆனால் கொஞ்சம் சிக்கலாக போட்டு சரி அப்படியே வந்துட்டு நாங்கள் வீட்டை போயிட்டு பார்ப்போம். சரி இனிமே போ. இதால் பஸ் வரும் தானே? இதால் வரும் பஸ். இல்லாட்டி அங்கே மட்டும் நடந்து போட போதும். நின்றுலாம் நடந்து போ. வேணுமோ? வாங்க இவத்துக்கு என்ன வேணுமா? என்ன வேணுமா? பாம்பு எங்கே இருக்கு? பாம்பு இல்லை. அப்போ என்னதில்ல காரில் போங்க.
ஓகே, அப்படியே வந்து நாங்க வீட்டையுமே வந்துட்டோம். உண்மைக்குமே சொல்ல போய்க்க வந்து இன்றைய நாள் நல்ல மாதிரி போய்கொண்டிருந்தது. திடீரென்று பார்க்க பஸ்ஸுக்கு அவ்வளோ ஒரு இதா போயிட்டுது. உண்மைக்குமே சரியா நான் பயந்துட்டேன். என்னென்று சொன்னா வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு ஏறினோன்னா கச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் வரும் வரைக்கும் சரியா தான் இருந்தது. யாழ்ப்பாணத்துல வந்து பஸ்ஸில் ஏறினோன்னா சரியான வெக்க ஆதிராமாமி வந்து அளவெழுக்கிட்டுட்டா. அப்படி இருக்க வந்து அங்க இருந்த பஸ்ல பயணிச்ச பயணிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆதிராமாவுக்கு வந்து சரியா காத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வழியால் எல்லாம் அந்த காத்து கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் விட்டு எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு செய்தவினம். நாங்கள் என்ன யோசிச்சோம்னு சொன்னா வந்து இறங்கி ஆட்டோவை பிடிச்சு கொண்டு வருவோம். அப்போ கண்டக்டர் சொன்னார் ஆட்டோவுக்கு வந்து 3000 4000 காசு எடுக்கும், இது வந்து நீங்க 150 ரூபாவோடய போய் முடிஞ்சிடலாம், கொஞ்ச நேரம் நின்று பாருங்கன்னு சொல்லி அவருமே வந்து பிறாக காட்டி ஒரு மாதிரி ஆதரவும் நித்திரை ஆகிட்டா. ரித்திகோட வந்து ஒரு கரைச்சலுமே இல்லை. நாங்கள் போன காரியமுமே சிறப்பா முடிஞ்சுது. அப்படியே வீட்டை வந்துட்டோம். மிகுமே சரியான ஒரு கலை தான். போனதுல இருந்து வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மைலோ பால் குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டை வந்துட்டோம். வந்தோடனே வந்து அம்மா சமைச்சு வச்சிருந்தோம். அப்படியே இனிமேதான் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி இருக்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. நான் இப்போ உண்மைக்கு வேற ஒரு வீடியோ எடுத்திருக்கலாம். இப்போ நேரம் பார்த்தீங்களன்னு சொன்னா 4 மணிக்கு மேலே ஆயிட்டுது. அப்படி இருக்க வந்து திரும்பவுமே இன்னொரு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமா அலுவலன்ட்டு தான் வந்து அந்த வீடியோ எடுக்கல. இதோ இந்த வீடியோவை வந்து நாங்கள் போகிற பயணங்கள்ல இருக்கக்கூடிய வீடியோக்களையே வந்து பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி நினைச்சிட்டு அதை பகிர்ந்து கொள்றோம். இது பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.